வணக்கம். இன்றைக்கி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் த ஷெல் மாடல் அண்ட் தி கலெக்டிவ் மாடல் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல், லிக்யூட் ட்ராப் மாடல் இதெல்லாம் மோஸ்ட் ஃபண்டமெண்டலான ஒன்று. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பைண்டிங் எனர்ஜி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் இந்த ஷெல் மாடலில் மேஜிக் நம்பர்ஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வீடியோ லிக்யூட் ட்ராப் மாடல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். அதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. நியூக்ளியர் மாடல்ஸ்லேயே லிக்யூட் ட்ராப் மாடல் தான் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் தான் இந்த ஷெல் மாடல் அண்ட் கலெக்டிவ் மாடல். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது நம்ம யூனிட்ஸில் கிடையாது, ரைட்டு? அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, த ஷெல் மாடல் ஏன் லிக்யூட் ட்ராப் மாடலை கம்பேர் பண்ணும்போது ஏன் ஷெல் மாடல் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக லிக்யூட் ட்ராப் மாடலில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு லாஸ்ட் 2 ஸ்லைடில் நம்ம போட்டிருந்தோம். அந்த ஸ்லைடை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன் நம்ம ஷெல் மாடலுக்கு இங்கே வாரோம் அப்படின்னா லிக்யூட் ட்ராப் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில மேஜிக் நம்பர்ஸு, சில எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஷெல் மாடல் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதுபோக பார்த்திங்கன்னா ஸ்பின்னு, பேரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா லிக்யூட் ட்ராப் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை இந்த ஷெல் மாடலால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிக்யூட் ட்ராப் மாடலில் நம்ம போட்டிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. சரியா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த ஷெல் மாடல் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்டு பை மரியா கோபர்ட் மேயர். ரைட்டா? இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஷெல் மாடல் ஆஃப் தி நியூக்ளியஸ் அஸ்யூம் தட் த எனர்ஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஷெல் இன் ஆட்டம். ரைட்டா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த மாடல் கம்பேர்டு டு தி எலக்ட்ரான் ஷெல் இன் ஆட்டம், so it obeys a Pauli exclusion principle. The shell model also referred as independent particle model because each nucleons move independently. Third point பாருங்க. The nuclear behavior determined by excess or deficiency of nucleons with respect to closed shells of nucleons corresponding to magic numbers. The nucleons revolve inside the nucleus as electrons revolve the nucleus allowed the orbitals. Fourth point பாருங்க. Nucleons move in orbits around a common center of gravity. இந்த ஷெல் மாடலை ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணுறா? தட் இஸ் எ மேயர். சிம்பிளாக மேயர், தட் இஸ் எம்ஜி மேயர். இந்த எம்ஜி மேயருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஷெல் மாடலை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கிளியர் கட்டாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா யாருன்னா, தட் இஸ் எம்ஜி மேயர். ரைட்டா? சரி, இந்த ஷெல் மாடல் இதோட கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? ஜென்ரலாக ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான் க்ளவுட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்துக்கு வெளியே, அதாவது நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். அந்த நியூக்ளியஸ் விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நத்திங் பட் எ புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ரைட்டா? அப்போ நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒன், எலக்ட்ரான் க்ளவுட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். ரைட்டா? அப்போ அந்த நியூக்ளியஸை எதோட கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் க்ளவுடு, அதோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஏன் அதோட கம்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை எப்படி சும்மா மானாங்கனியாக எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி வரல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அலௌடட் ஆர்பிட்டால்ஸ் தான் சுற்றி வருது. லைக் KLMN. அதுலேயும் பார்த்தீங்கன்னா த சப் ஷெல்ஸ் SPDF. ரைட்டா? இந்த மாதிரி சப் செல்லையும் ரிவால்வ் ஆகி வருது எதை? நியூக்ளியஸ். அப்போ அதோட கம்பேர் பண்ணுறாங்க. அது எப்படி நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வருதோ அதே மாதிரி நியூட்ரானும் புரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ளே சுற்றி வருது அப்படின்னு அசியூம் பண்ணுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ ஷெல் மாடல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரைட்டா? சரி, அப்போ எலக்ட்ரான்ஸ் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிளை ஒபே பண்ண நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்டா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம் எனர்ஜி ஸ்டேட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் உட்கார முடியாது. அப்படி இருந்தால் அதோட ஸ்பின் அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஸ்பின் ஆஃப் தி தட் இஸ் இன்டென்சிக் ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹாஃப். ரைட்டா? அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் மாடலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நியூக்ளியஸ் வில் ஒபேஸ் தி பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைடு த நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியன்ஸ் இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் விச் இஸ் கால்ட் தி
independent particle model அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ரைட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், the nuclear behavior determined by the excess and the deficiency of the nucleons with respect to closed shells நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ அந்த closed shells என்ன சொல்லியிருக்கோம், that is அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா that is ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது வந்து மற்ற எலமெண்ட்ஸோட என்ன ஆகாது, இன்ட்ராக்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளேயும் நியூக்ளியன்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா விச் இஸ் கால்ட் அஸ் மேஜிக் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மேஜிக் நம்பர்ஸ் எல்லாம் எது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா இந்த ஷெல் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை பின்னாடி வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. அப்போ இந்த நியூக்ளியஸ் மூவ் இன் ஆர்பிட் அரௌண்ட் தி காமன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் ஷெல் மாடல். சும்மா வந்து நம்ம வாட்டில் வந்து எலக்ட்ரான்ஸோட வந்து கம்பேர் பண்ணி இந்த மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதற்கான சில எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது, இது வந்து எது எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான சில எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கள். First point, a nucleus is stable if it has a certain definite number of protons or neutrons. These numbers is called magic numbers. நம்ம previous slideல சொன்னோம் பார்த்தீங்களா, that is a magic numbers என்ன அப்படின்ட்டு பாருங்க. The magic numbers are 2, 8, 20, 28, 50, 82, 126 ரைட்டா. 2, 8, 20, 28, 50, 82, 126. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா என்ன மீனிங், தட்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரைட்டா. அப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற எலமெண்ட்ஸோட வந்து ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆகாது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகாது. தட் இஸ் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அனலைசிஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு, தட் இஸ் பைண்டிங் எனர்ஜியை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த inert gases with closed electron structure exhibits a high chemical stability. Similarly, the nuclei contains the magic numbers of nucleons of the same kind exhibit the most stability. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற கேஸஸோட மற்ற எலமெண்ட்ஸோட ரியாக்ட் ஆகாதோ அதே மாதிரி நியூக்ளியஸும் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக டிஸ்இன்டகிரேட் ஆகாது. அதுதான் இது வந்து எக்ஸ்பீட் பண்ணுறது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். Isotopes of elements having an isotopic abundance greater than 60% belong to the magic number category. அப்போ abundance அப்படின்னா வந்துருச்சு high, that's a maximum value right. அப்போ isotopes element is maximum abundance greater than 60%. அப்போ isotope என்னது, that is same atomic number different mass number. அப்போ அந்த mass number வந்து எதை பொறுத்து இருக்கு, that is a nucleus. அப்போ அந்த nucleus வந்து ப்ராப்பர், அப்போ அந்த நியூக்ளியஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% விச் பிலாங் டு தி தட் இஸ் எ மேஜிக் நம்பர் கேட்டகரி ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். Tin has a 10 stable isotopes and calcium has a 6 stable isotopes. So elements with Z equal to 20 and 50 are more stable than the usually. அப்போ என்ன, அப்போ tin has a 10 isotopes அப்படின்னா டின்னோட அட்டாமிக் நம்பர் என்ன இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ த எலமெண்ட்ஸ் வித் Z equal to 20 and 50. அப்போ 20ங்கிறது the days magic number, also 50 also a magic number. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The 3 main radioactive series decay of lead, அதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 82, மாஸ் நம்பர் பாருங்கள் 208. திஸ் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப். அந்த லெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெட்டோட 3 முக்கியமான ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்லுதாங்கன்னு பார்ப்போம் ரைட்டு. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். It has been found that nuclei having a number of neutrons equal to the magic numbers that cannot accept neutrons because the shells are filled and they cannot contain any extra neutrons. Already we mentioned. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபுல்லி ஃபுல்லான மற்ற எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணாதோ ஏற்றுக்காதோ அதே மாதிரி நியூக்ளியஸும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா ஃபுல்லி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மற்ற நியூட்ரான்ஸை வந்து என்னது அட்ராக்ட் பண்ணாது அப்படிங்கிறத இதோட பாயிண்ட்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். He found that some isotopes are spontaneously emit neutrons when excited above nucleon binding energy by preceding beta decay. சரி, அதில் சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆக்சிஜன், கிரிப்டான், ஜெனான் இது கொடுத்துருக்கோமா. அதெல்லாம் பாருங்கள். அதில் இந்த நியூட்ரான் நம்பர் பாருங்கள் 9, 51, 83. அப்போ நம்ம பீட்டா டிகேல என்ன சொல்லியிருக்கோம், பீட்டா டிகேல ஒரு நியூட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ பாருங்கள், தட் இஸ் யூ ஃபவுண்ட் தட் ஐசோடோப்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி எமிட்ஸ் நியூட்ரான்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் பார்த்தா இந்த ஐசோடோபிக் எலமெண்ட்ஸ் வந்து என்னது ஜஸ்ட்டு வந்து எலிமினேட் பண்ணுது எதை, ஒரு நியூட்ரான்ஸை வந்து அதை வந்து வெளியேற்றுது. அப்போ வெளியேற்றும் போது
நான் என்ன சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் நியூட்ரான் நம்பர் 9 51 83 சொல்லியிருக்கோமா அப்போ 9 மைனஸ் 1 8 அப்புறம் 51 மைனஸ் 1 50 83 மைனஸ் 1 82 ரைட்டா அப்போ இதெல்லாம் என்னது which is nothing but a magic numbers. Thus this is the greater stability than the other neutron numbers ரைட்டா அப்போ எக்ஸஸாக ஒரு நியூட்ரான் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக பீட்டாட்டிக்காக வெளியே எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இட் இஸ் எ கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. இதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணது எது மூலமாக தட் இஸ் எ ஷெல் மாடல். இதெல்லாம் பார்த்து இதோட எவிடன்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த ப்ரிடிக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. இதில் தான் நம்ம வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்ல போகிறோம். சரி, ஈவன் நியூக்ளி ஹேவ் கிரவுண்ட் ஸ்டேட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் ஸ்பின் 0. ஸோ parity +1 or 0 மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன் ஆட் ஈவன் ஆர் ஈவன் ஆட் நியூக்ளி த ஸ்பின் வில் டிட்டர்மைன் பை தி லாஸ்ட் அன்பேர்டு பார்ட்டிகல்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், thus it has a half integer spin and its parity is add. நம்ம போன பாயிண்டில் சொல்லிக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அன்பேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகளோட ஸ்பின் எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரே ஒரு நியூட்ரான் அல்லது ஒரே ஒரு ப்ரோட்டான். அப்போ அதோட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டிஜர்ஸாக தான் இருக்கும். அப்போ 1/2 3/2 5/2 இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஆட் நியூக்ளிக் ஹேவ் எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் அண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டான் whose angular momentum is integral, that is a 1 or 1 2 3 இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் இட்ஸ் parity -1 power IP + IN ரைட்டா. ஐபிங்கிறது என்னது, பிங்கிறது ப்ரோட்டான், என்னங்கிறது நியூட்ரான் ரைட்டா. ஐங்கிறது திஸ் இஸ் இன்ட்ரின்சிக் ஸ்பின் ஆர் தி ஸ்பின் ரைட்டா. ஸ்பின் ஆஃப் தி ப்ரோட்டான் அண்ட் ஸ்பின் ஆஃப் தி நியூட்ரான் ரெண்டையுமே சம் பண்ணி -1 பவராக அதை வந்து -1 பவரில் நம்ம போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள், தட் இஸ் அதோட பேரிட்டி கிடச்சிரும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அதோட மெரிட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி லிக்விட் ட்ராப் மாடலில் மெரிட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் சில மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆல் ஈவன் வித்தவுட் எனி எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப் மோஸ்ட் ஆட் ஏங்கிறது மாஸ் நம்பர் ரைட்டா. அப்போ ஈவன் ஆட் ஆட் ஈவன் ரெண்டையுமே என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம வந்து போன இதிலே சொல்லிட்டோம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்பின் அண்ட் பேரிட்டிஸ் ஆஃப் ஆட் நியூக்ளி ரைட்டா. ஸ்பின் ஆஃப் தி ஆட் நியூக்ளியும் இட் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் எக்ஸ்பிளைன்ஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மேஜிக் நியூக்ளி. மேஜிக் நியூக்ளினா வேறு ஒன்றுமே கிடையாது, தட் இஸ் ஏ மேஜிக் நம்பர்ஸ். மேஜிக் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து இட் இஸ் ஏ எக்ஸ்பிளைன்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் தி குவாலிட்டேட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் டைபோல் அண்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூக்ளி. இந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இட் எக்ஸ்பிளைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மெனி அதர் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் நியூக்ளியர் ஐசோமரிசம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் நியூக்ளி ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் பாருங்கள், எப்படி லிக்விட் ட்ராப் மாடலுக்கு சில ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இதற்கான ஃபெயிலியரையும் பாருங்கள். ஷெல் மாடல் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஸ்பின் வேல்யூஸ் ஃபார் செர்டன் நியூக்ளி. சில நியூக்ளியஸை வந்து இட் cannot explains ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஷெல் மாடல் இஸ் unable to explain the energy of first excited states in even நியூக்ளி. இதெல்லாம் பாயிண்ட்ஸ், இதை வந்து நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் தட் இஸ் equal to 1 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் unable to explain ஆஃப் சம் நியூக்ளி. மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸை வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், திஸ் மாடல் இஸ் ஆல்சோ unable to explain quadrupole moments of many nuclei. சரியா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், ஷெல் மாடல் இஸ் ஆல்சோ unable to explain the ground state of add nuclei in the mass region பாருங்கள் 152 190 அண்டு 220. இதெல்லாம் வந்து இதனால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷெல் மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் ரைட்டா. இந்த கலெக்டிவ் மாடல் வேறு ஒன்றுமே கிடையாது, ஷெல் மாடல் லிக்விட் ட்ராப் மாடல், இந்த ரெண்டு மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை கம்பைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா திஸ் கலெக்டிவ் மாடல் ரைட்டா. கலெக்டிவ்னு என்ன, ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு அதான் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் மாடல். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், திஸ் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை போர் மொடல்சன் ரெயின் வாட்டர் அப்படிங்கிற 3 பேரால் என்ன பண்ணுறது, ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. திஸ் மாடல் கம்பைன்ஸ் த பெஸ்ட் லிக்விட் ட்ராப் மாடல் அண்ட் ஷெல் மாடல். அப்போ லிக்விட் ட்ராப் மாடல்லையும் ஷெல் மாடல்லையும் இருக்கக்கூடிய சில பெஸ்ட் ஃபீச்சர்ஸை பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறது, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் மாடல் அசியூம்டு தட் த பார்ட்டிகிள் வித்தின் தி நியூக்ளியஸ் எக்ஸட் எ சென்ட்ரிஃபுகல் ப்ரெஷர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் மே அண்டர்கோ எ பீரியாடிக் ஆசிலேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லிக்விட் ட்ராப் மாடலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்.
ஒரு ஸ்பீக்கர் மேலே வந்து தண்ணி ஊற்றினோமா வந்து ஸ்ப்ளிட் ஆகும், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் அதை பாருங்கட்டா. நீங்கள் லிக்விட் ட்ராப் மாடலையும் ஷெல் மாடலையும் தனித்தனியாக படித்தாலே போதுமானது, இந்த கலெக்டிவ் மாடல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். The particles within the nucleus move in a non-spherical potential. This distortion is of the nucleus. அப்போ நான் ஸ்பெரிக்கலாக இல்லை அப்படின்னது நம்ம வழக்கம் போல தான், இந்த ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து டிஸ்டார்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். Thus the nuclear fission and fusion explained by the liquid drop model, they explains the large electric water pole moment and the fine structure of the nucleus. அதில் இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து பாருங்கள், அந்த கீழே எடுத்துக்க பாருங்கள், எனர்ஜி டோட்டல் எனர்ஜி ER + EV + EE, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல், எலக்ட்ரானிக் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே சம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டோட்டல் எனர்ஜி. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது எது, தட் இஸ் ஷெல் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். கலெக்டிவ் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாப்பிக்லாம் கிடையாது, சின்ன ஜஸ்ட்டு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ரைட்டா. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா.